அதானி ஊழல், உலகம் காணாத கார்ப்பரேட் ஊழல்ங்கிற தலைப்போட ஹிண்டன்பர்க் வெளிப்படுத்தின அந்த எக்ஸ்போஸ் மட்டும் இல்லை அதானி ஊழல். 41 பில்லியன் டன்னுக்கு அதிகமான நிலக்கரியை, 200க்கும் மேற்பட்ட நிலக்கரி சுரங்கங்களை, புதிய நிலக்கரி சுரங்கங்களை ஏலம் விடுவதில் இது எல்லாத்துலேயும் முறைகேடுன்னு சொல்லி வெள்ளை அறிக்கையில் சொல்கிறாங்க. சரி, அந்த முறைகேட்டையெல்லாம் நீங்கள் மாற்றி அமைச்சிங்களா? மோடி ஆட்சியில் மோசடிக்கு வழிவகுக்கும்னு சொன்ன எந்த விதிமுறையும் திருத்தப்படலை. எதுக்காக? அண்ணன் அதானிக்காகத்தானே. நிலக்கரி இறக்குமதியில் மட்டுமே அதானி செஞ்ச ஊழல் எவ்வளவு பெருசு. இந்தோனேஷியாவிலிருந்து நிலக்கரியை வாங்குறாங்க, சீப்பான ரேட்டுக்கு வாங்குறாங்க. அதை வாங்கி கப்பலில் வரும்போதே அதோட விலையை ஏற்றுறாங்க, எதுவுமே செய்யலை. இந்தியாவுக்குள்ளே நுழையும் போது அதனுடைய விலை பல மடங்கு அதிகரிக்குது. 50,000 கோடி ரூபாய்க்கு மேலே அந்த மோசடி இருக்கும்னு சொல்கிறாங்க. அதை எழுதுறது ஃபைனான்சியல் டைம்ஸுங்கிற பத்திரிக்கை. மக்களுக்கு நேரடியாக மின் கட்டண உயர்த்தப்பட்ட தொகை மட்டும் 12,000 கோடி ரூபாய்னு சொல்கிறாங்க. இப்படி ஒரு ஊழல் முறைகேடு நடக்குது, நம்ம நாட்டு மக்கள் தலை மேலே நடக்குது. இந்தியாவில் அதை விசாரிக்கிறதுக்கு விசாரணை அமைப்புகள் தயாராக இருக்கா? கிடையாது. ஏன்னா அதானி கையில் துறைமுகம் இருக்குது, அதானி கையில் விமான நிலையம் இருக்குது. இந்த துறைமுகத்து வழியாக போதைப் பொருள் வந்தால் அது காணாமல் போனாலும் கேள்வி கேட்க ஆள் கிடையாது. 60,000 டன் 2 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பில் போதைப் பொருட்கள் காணாமல் போதே கிடையாது. ஆனால் ஹிண்டன்பர்க் ஒரு முக்கியமான கேள்வி கேட்டாங்க. இந்த கம்பெனிக்கு முதலாளி யார்? இந்த கேள்வியில தான் அந்த ஊழலோட சூட்சமே அடங்கியது. நமக்கு கௌதம் அதானியே தெரியும், ஆனால் அவங்க அண்ணன் வினோத் அதானியே தெரியாது. வினோத் அதானிக்கு உலகம் முழுக்க இருக்கிற நண்பர்கள் யாருன்னு தெரியாது. வினோத் அதானி இந்த நாட்டுக்குள்ள முதலீடு கொண்டு வருபவரை போல நடிக்கிறார். ஆனால் இந்த நாட்டு மக்களோட பணத்தை திருடி வேற நாட்டுக்கு அனுப்பிச்சு அதன் மூலமாக அது வெள்ளையாக்கப்பட்டுச்சு. அதுக்கு பேர் ரவுண்ட் ட்ரிப்பிங்னு சொல்கிறாங்க. இப்படி ஒரு புகார் வருது, ஃபைனான்சியல் டைம்ஸுங்கிற பத்திரிகையால் எழுத முடியுது. இந்தியாவில் ஏன் பத்திரிகைகள் அதை எழுத முடியலை? ஏன்னா ஏற்றுமதி இறக்குமதி ஆவணங்களை அதை பற்றி செய்தி போடுவதை தேச விரோத பட்டியலில் சேர்த்துருக்காங்க இல்லையா? வெளிநாட்டில் ஒரு ஊடகம் செய்தி போட்டால் அந்த செய்தியை வேணால் கோட் பண்ணி எழுதிக்கணும். இந்த திருத்தத்தை அதானிக்காக தான் செஞ்சீங்கன்னு சொன்னால் பிரதமர் மோடியால் மறுக்க முடியுமா? உலக பணக்காரர்கள் பட்டியலில் 10 ஆண்டுகளில் ஒருவர் வந்து சேர்றாரு, முறைகேடு செய்யாமல் வந்திருக்க முடியுமா? இந்த முறைகேடுகளை கண்காணிக்கிற குழுவிலேயே அதானியோட உறவினர் இருக்காருன்னு சொல்கிறோமே, இப்போவாச்சும் அந்த உறவினர் பதவி விலகினாரா? உலக ஒப்பந்தங்களை போடுறாரே அதானி, அதற்கு அது இலங்கையாக இருந்தாலும் பங்களாதேஷாக இருந்தாலும் பிரதமர் மோடியின் தலையீடு தான் காரணம் அப்படின்னு சொன்னார். இலங்கையில் வந்துச்சு. இலங்கையில் பெர்னாண்டினோங்கிற அந்த மின்சாரத்துறையை சேர்ந்த அதிகாரி சொன்னார், அதானிக்கும் இலங்கை அரசுக்குமான ஒப்பந்தத்தை அரசுக்குமான ஒப்பந்தமாக பார்க்கணும்னு மேலிருந்து அழுத்தம் வருது. பிரதமர் மோடி தான் அதை கேட்டுக்கிட்டாருன்னு சொன்னார். அதை பற்றி இந்திய அரசாங்கத்தின் கருத்து என்ன? இந்த ஒவ்வொரு ஒப்பந்தத்திலையும் அதானிக்கு லாபம், அரசுக்கு இழப்பு. பங்கு சந்தையில் அந்த நிறுவனம் தரையில் விழுகுதுன்னா அதை மீட்கிறதுக்கு போகிறது எல்ஐசி. பங்கு சந்தையில் அந்த நிறுவனத்துக்கு ஒரு தேவை இருக்குது, புதிய நிறுவனத்தை வாங்கணும்னா கடன் கொடுக்கறது ஸ்டேட் பேங்க், அரசு வங்கிகள். இப்போவும் கேட்குறேன், அமெரிக்காவில் இருக்கிற ஒரு நிறுவனம் உங்களுக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டை சொல்லுச்சு. அந்த நிறுவனம் சொல்லுச்சு, நீ அமெரிக்க சட்டத்தின்படி அமெரிக்க நீதிமன்றத்துக்கு வான்னு சொல்லு. ஏன் அமெரிக்க நீதிமன்றத்திற்கு அதானி போக மறுத்தார்? ஏன் இன்னைக்கு வரைக்கும் போகல? அந்த நீதிமன்றத்தில் வழக்காடும் போது நீங்கள் சாட்சியின் மூலமாக வழக்காட வேண்டியிருக்கும். வேறு வழிகளை பயன்படுத்தி தாமதப்படுத்த முடியாது. இன்னைக்கு விசாரணைகளை தாமதப்படுத்தித்தான் அதானி தப்பிச்சிட்டு இருக்காருங்கிறத சொன்னால் பாஜகவால் மறுக்க முடியுமா? மற்ற விசாரணைகள்லாம் வேகமாக நடக்கும்போது ஏன் அதானி மீதான விசாரணை மட்டும் தாமதமாக நடக்குது?